விசேஷமாக மிக முக்கியமான நேரத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் காஸ்பல் ஸ்பார்க் என்கிற அந்த ஊழியம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கனத்துக்குரிய மிஷனரி சகோதரர் பித்தாரா சுனா அவர்கள் வரும்படி அன்பாய் நான் அழைக்கிறேன். இன்னும் இவர்களை தாங்குகிற கனத்துக்குரிய ராஜ்குமார் ஐயா அவர்கள் அந்த குடும்பத்தார் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். இவங்களுடைய ஃபேமிலி வந்திருந்தா ஃபேமிலியாக வந்துருங்க. வாங்கம்மா வாங்க. குறிப்பாக அருமையான சகோதரர் பித்தாரா சுனா அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக காஸ்பல் ஸ்பார்க் ஊழியத்தில் முழு நேர மிஷனரியாக அவர்கள் பலாங்கீர் என்கிற மாவட்டத்தில் ஒரிசா மாநிலத்தில் குஷ்மில் என்கிற ஒரு பணித்தளத்தை மையமாக வைத்து அதை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆண்டோடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவருடைய ஊழியத்தினுடைய பலனாக கடந்த நவம்பர் மாதம்தான் அந்த குஷ்மில் என்கிற அந்த கிராமத்தில் ஒரு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கு வீடில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தவர்கள் அருமையான ஒரு நல்ல ஒரு ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இது அவருடைய ஊழியத்தினுடைய ஒரு நல்ல வளர்ச்சியை காட்டுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 7 கிராமங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் சபை இல்லாத அந்த கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களோடு கூட அவருடைய மனைவியும் இணைந்து இந்த ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். ஸோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். 2019 தான் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ இவ்வளவு குறுகிய நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 150 மக்களை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தி ஞான ஸ்நானத்துக்கு நேராக வழிநடத்தி அவர்கள் பல இடங்களிலே கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸோ 2019 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. 3 வருஷமாக தான் இப்போ இந்த ஊழியத்தில் முழு நேரமாக இருக்கிறாங்க. இந்த 3 வருஷத்தில் 150 பேரை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ. தேங்க்யூ. தொடர்ந்து மிஷனரி பிரதிஷ்டை சமயத்திலே நாம் வந்திருக்கிறோம். சகோதரர் பித்தாரா சுனா, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க முழு மனதோடு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? எஸ். நீங்கள் சார்ந்திருக்கிற ஸ்தாபனத்தின் காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரி அதனுடைய அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் சுவிசேஷத்து நிமித்தம் கீழ்ப்படிந்து நடக்க உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? எஸ். ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கவும் அசதியின்றி ஜாக்கிரதையோடு சுத்த சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? எஸ். குடும்பத்திற்கும் விசுவாசிகளுக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து தேவனுக்கு சாட்சியாக வாழ்வீர்களா? இப்பொழுது இந்த மிஷனரி குடும்பத்தை தாங்குகிற குடும்பத்தை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க இருக்கிறேன். நீங்கள் குடும்பமாக இந்த சகோதரர் பித்தாரா சுனா அவர்களை உங்கள் குடும்பம் சார்பாக தாங்க முன் வந்திருக்கிறீர்கள். ஆகவே இவரை உங்கள் குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொண்டு இவருக்காக ஜெபிக்கவும்
பொருளுதவியினால் தாங்கவும் வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆம், அப்படியே வாக்கு கொடுக்கிறோம். நாம் சபையார் யாவரும் எழுப்பி நிற்க அருமையான மிஷனரியை நாம் ஜெபித்து நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். Kneel down. Jesus. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. நம்முடைய கரங்களை இவர்களுக்கு நேராக நீட்டி ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தார உண்டா காடான நீலத்திலேயோ செழிப்பும் பூரிப்புமா அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரளாய் பெய்யட்டுமே. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த அற்புதமான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சீஷர்களுக்கு கொடுத்து சகல அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னது போல இன்று முதல் வானம் இவர்களுக்கு திறக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இவர்களை சுவிசேஷகர்களாய் மிஷனரியாய் நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இன்று முதல் கர்த்தருடைய மகிமையான சேவையை ஒரிசா மாநிலம் முழுவதும் தேசம் எங்கும் வீடு வீடாக எங்கே ஏறி இறங்குகிறார்களோ சுவிசேஷம் அறிவிக்கிறார்களோ அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடங்களில் அற்புதங்கள் நடப்பதாக, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, ஜனங்கள் இயேசுவை அறிவார்களாக. இவர்கள் மேல் வைத்திருக்கிற வரங்கள் கிருபைகள் பயன்படுவதாக. நாங்கள் சபையாய் ஊழியர்களாய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இவர்களை மிஷனரியாக ஊழியர்களாக சுவிசேஷர்களாக நியமிக்கிறோம். உலகத்தின் கடைசி பரியந்தமும் இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சீஷர்களுக்கு அறிவித்தது போல கர்த்தர் இவர்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மிஷனரிகளை தாங்குகிற இந்த குடும்பத்தாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் உள்ளத்தில் பேசி ஊழியத்துக்காக, தேசத்திற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க. இன்று முதல் பொருளாதார ஆசீர்வாதம் இவர்களுடைய தொழிலிலே கூடாரத்தில் பெருகுவதாக. இன்னும் அநேக மிஷனரிகளை தாங்கட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல வாஞ்சைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் இப்படி அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த காஸ்பல் ஸ்பார்க் ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். 37 அல்ல, பல நூற்றுக்கணக்கான மிஷனரிகள்
இன்னும் இவர்கள் மூலமாக புறப்பட்டு செல்வார்களாக. தேசம் இயேசுவை அறிவதாக, தேசம் இயேசுவை அறிவதாக. நாங்கள் சபையாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? God bless you. God bless you. Play.